ஏன் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை? ஏன்னா நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு எந்த விதமான க்ரைட்டீரியாவும் நம்ம மீட் பண்ணுறது இல்லை. யோசிச்சு பாருங்க, நியாய தீர்ப்பு வரணும்னா என்னங்க வேணும்? முதல்ல வரணும், அவன் கிரிமினலாக இருக்கணும், அநீதி உள்ளவனாக இருக்கணும். நம்ம தான் தேவன் தானே நம்மளை அறிவிச்சுட்டாரு நீதிமானுன்னு. அதுக்கு நம்ம கேண்டிடேட்டே கிடையாது. we are already declared righteous. எப்படி நம்மளை நியாயம் தீர்ப்பார் அவர்? சரி, ரெண்டாவது என்ன வேணும் நியாய தீர்ப்புக்கு? குற்றச்சாட்டு வேணும். கம்ப்ளைண்ட்ஸ் வேணும். இல்லை கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஏதாவது கோர்ட் நடக்குமா? கம்ப்ளைண்ட்ஸ் வேணும். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு கடவுளே சொல்லி விட்டுட்டாரு. அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேலே எந்த குற்றச்சாட்டையும் ஏற்பாதபடிக்கு ஒரு வேலையை பண்ணி முடிச்சுட்டாரு. எங்கே இருக்குது குற்றச்சாட்டு? எப்படிங்க நியாய தீர்ப்பு நடக்கும் அவங்களுக்கு? கொலோசியர் 2:11 சிலுவையில் என் தேவன் தொங்கும் போது நான் செஞ்ச என்னுடைய குற்றச்சாட்டெல்லாம் அவர் கையில் ஆணி அடிச்சு அதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டாராமே.